வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மீனராசி நேயர்களுக்கு இந்த 2017ஆம் வருஷம் எப்படி அமையவிருக்கிறது அப்படின்னு 2017ஆம் வருஷத்து பலன்களை விரிவாக தொடர்ந்து நான் சொல்கிறேன். மீனராசி நேயர்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி 12வது ராசி, அதான் கடைசி ராசின்னு சொல்கிறோம். இந்த ராசிநாதன் யார் அப்படின்னு பார்த்தா குரு. அப்போது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடியவர் யார்? சந்திரன், குரு, அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய். இந்த 3 பேருமே உங்களுக்கு நிறைத்து நல்ல பலன்களை தரக்கூடியவர்கள்னு சொல்லலாம். இப்போ இதில் முக்கியத்துவம் பெறுபவர் யார் அப்படின்னு பார்த்தா குரு. என்ன காரணம்? அவர் உங்கள் லக்னத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை, 10ஆம் இடத்துக்கும் அதிபதி, தொழிலுக்கும் அவர் அதிபதியாக வருகிறார். தனம், தொழில், அப்புறம் குடும்பம் போன்ற எல்லா விஷயத்துக்குமே குரு அதிபதியாக வருவதால் அவர் அதிமுக்கியத்துவம் பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடி செவ்வாய், மனோதைரியம், முன்னேற்றம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் செவ்வாய். சந்திரன் வேறு வேகமாக செல்லக்கூடியவர். அவர் மாற்றங்களை தொடர்ந்து தந்து கொண்டே வருவார். இந்த நன்மைகள் தீமைகள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது. இது வளர்பிறையில் சந்திரன் இருக்கும்போது நிச்சயமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சரி, இப்பொழுது மீன ராசிக்கான பலன்களை பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல சனீஸ்வரன் 9ஆம் இடத்திலிருந்து, அதாவது இப்போ 9ஆம் இடமான விருச்சிகத்திலிருந்து 10ஆம் இடமான தனுசுக்கு இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகிறார். அதற்கப்புறம் திரும்பவும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரகதியில் விருச்சிகத்திற்கே செல்கிறார். அதற்கப்புறம் அக்டோபர் மாத இறுதியில் மீண்டும் தனுசுக்கு வருகிறார், 10ஆம் இடத்திற்கு. குருவை பொறுத்தவரையில் சிறப்பான 7ஆம் இடத்திலேயே அவர் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையில் இருந்துவிட்டு பின்பு 8ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார். அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது முக்கியமான ஒரு கிரக நிலவரங்கள். இந்த ராகு கேதுவை எடுத்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்திற்கு மாற்றமாகவும், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 11ஆம் இடத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள். இது ஆகஸ்ட் மாதம் 19 தேதி வாக்கில் நடக்கிறது. அப்புறம் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரையில் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இதெல்லாம் முக்கியமான கிரக நிலவரங்கள். இப்போ இதை 4 பகுதிகளாக உங்களுக்கு உரைக்கிறேன். அதாவது ஜனவரிலேருந்து மார்ச் ஒரு பகுதியாகவும், ஏப்ரல்லேருந்து ஜூன் ஒரு பகுதியாகவும், ஜூலைலேருந்து செப்டம்பர் ஒரு பகுதியாகவும், அக்டோபர்லேருந்து டிசம்பர் முடிய ஒரு பகுதியாகவும் 4 குவார்ட்டர்ஸாக இதை பிரித்து நான் சொல்கிறேன். இப்போ ஜனவரியிலேருந்து மார்ச் ஃபஸ்ட்டு குவார்ட்டர். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஜனவரி மாத இறுதியில் சனியானவர் 10ஆம் வீட்டுக்குள் பிரவேசம் செய்கிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை மட்டும் தரான்னு சொல்ல முடியாது. நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தொழிலில் விருத்தி, தொழிலில் லாபங்கள், சந்தோஷங்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள், இது எல்லாமே நிறைத்து தரக்கூடிய வகையில் அமையிறது. இது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் இந்த சில நேரங்களில் ரொம்ப நாளாக எனக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கலை, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விற்கணும் இப்படியெல்லாம் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் விற்பதற்கான ஒரு வாய்ப்புகள், அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அழகாக ஏற்பட்டு பணம் வரவே ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முதல் 3 மாதங்கள் இருக்குது. இதில் சுக்கிரன் பிப்ரவரி மார்ச்சில் உங்களுடைய ராசியிலே உச்சமாக இருக்கும் பொழுது அதை குரு பார்ப்பதால் சுக்கிரனால் வரக்கூடிய சில தீமைகள் இருக்கலாம், சில தடைகள் ஏற்படுத்தலாம் சுக்கிரன். அந்த தடைகள் நீங்கிவிடும். ஆனால் அதே நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் பீரியடாக அது அமையும். அதோடு இல்லாமல் நல்ல ஒரு பொதுஜன தொடர்பு, ஒரு சந்தோஷங்கள், இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாஸ் மீடியா இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு புகழ், வெளி மக்களோடு வரக்கூடிய அந்த தொடர்புகளால் வரக்கூடிய அந்த ஃபேமஸ் ஆகிறது, ஃபெமிலியாரிட்டி, இப்படியெல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நிறைத்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த முதல் 3 மாதங்கள் உங்களை பொறுத்த வரையில் அமையும். சில நேரங்களில்
ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து செய்யும்போது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம கான்சன்ட்ரேஷன்லேருந்து அதை மறைஞ்சதுனால சில தடைகள் ஏற்பட்டுரும். ஐயோ இதை கவனிக்காம விட்டோமே அப்படின்ட்டு. அப்போ அது ஒரு குறையாக ஏற்படும். அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் போதும். அதை பிளானிங்னு சொல்லுவோம். அந்த பிளானிங் பர்ஃபெக்டாக இருந்தால் போகிறோம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த 2ஆம் பகுதி எடுத்து பார்க்கலாம். இந்த 2ஆம் பகுதி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்கள்லையும் பார்த்தோம்னா ஏப்ரல்லையும் மேலையும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் அமைந்திருக்கிறார். அதாவது உச்சமாக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 3ஆம் வீட்டுக்கு செல்கிறார் ஜூன் மாதத்தில். ஆனால் இந்த ஒரு காலகட்டமும் பார்க்கும் பொழுது தொடர்ந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு வகையில் தான் இது அமையிறது. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பிரச்சனையான? இல்லை, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் விஷயங்களெல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறது. அதாவது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பொசிஷனில் இருந்திருப்பீங்க, மேபி ஒரு 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 டிவிஷனல் ஹெட்டாக இருக்கீங்க, உங்களை ஜிஎம் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போது 10 டிவிஷனல் ஹெட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதுபோல் அதிகமான ஒரு பொறுப்புகளை தரக்கூடிய வகையில் தான் சனி உங்களுக்கு அமைவார். அது ரொம்ப விசேஷமாகத்தான் இருக்கும். 2வது, உங்களுடைய வெற்றி, தொழிலில் வரக்கூடிய வெற்றிகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாத்தியமாகும். எதனால் சாத்தியமாகுது? குருவின் 11ஆம் வீட்டு பார்வையால். அதோடு இல்லாமல் மேலே மேலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து, கொஞ்சம் வயசானவங்க அப்படி கஷ்டமாக இருக்கவங்கள கூட நல்ல ஒரு ஹெல்த்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல டெவலப்மெண்ட் இன் ஹெல்த்து, மனசில் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பாகத்தான் இந்த செகண்ட் குவார்ட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டமும் உங்களை பொறுத்த வரைக்கும் அமையிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸு, பல பொதுஜன தொடர்பு, இப்போ நண்பர்களால் நன்மைகள் இதெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையும். திரும்பவும் பார்த்தோம்னா ஜூலை மாதத்தில் இந்த சனியானவர் 9ஆம் வீட்டுக்கு போகுவார். அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி நான் சொன்னேன். இப்போ ராகு கேதுவுடைய பயிற்சிகளை எடுத்து பார்க்கும்பொழுது கேது 11ஆம் வீடும் ராகு 5ஆம் வீட்டுக்கும் வருவார். தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு குரு மாற்றம் பெறுகிறார். சரி, இதோடைய நெட் எஃபெக்ட் இந்த 3 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டம். இப்போது இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். என்னென்னா கேது 11ஆம் வீட்டுக்கும் ராகு 5ஆம் வீட்டிற்கும் செல்லும் பொழுது ரொம்ப சிறப்புகள். ஒரு மனுஷனுக்கு வந்து மூளை பரபரப்பாக செயல்படும், திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸுமாங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனா திறன், எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுதும் அதில் புதுமைகளை புகுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு. அதே போல் வெளிநாட்டு தொடர்புகளை நல்லபடியாக டெவலப் பண்ணுறது இதெல்லாம் வரக்கூடியது. அப்போ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மேகா ப்ராஜெக்ட் வருதுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதை எடுத்து ஜீரணம், அதாவது அதை வந்து ஹேண்டில் பண்ணி ஜீர்ணிக்கிறேன், அந்த ஒரு கெப்பாசிட்டியை தரக்கூடியது. இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் நான் வந்து இது எப்படின்னா ஏதோ ஒரு லாரி, பஸ் ஓட்டி இருந்தவர் ஏரோப்ளைன் ஓட்டினா எப்படி, அதுபோல் பெரிய மாற்றங்களையும் அந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப விசேஷம். அதனால் பார்த்தோம்னா முதல் 6 மாதமும் நல்லா தான் இருக்குது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாதமும் சிறப்பாகத்தானே இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் முத்தாப்பு வைத்தது போல் என்ன ஆகும்னா இந்த செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட செப்டம்பர் மிடில் ஆயிடுது. அதாவது செப்டம்பர் 12 தேதி வாக்கில் என்ன ஆகுதுன்னா இந்த குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு மாறும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இது வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீக்கும். அதாவது நமக்கு டெவலப்மெண்ட்னா நிறைய டெவலப் பண்ணோம், அப்போ அதை கன்சாலிடேட் பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட்டை கன்சாலிடேட் பண்ணால் மேலே மேலே டெவலப் பண்ணிட்டே போனோன்னா நம்ம பண்ண பாதி டெவலப்மெண்ட் பின்னால் கரைஞ்சு போயிடும். அதனால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்தேன் அப்படின்னா அதை நிர்வகிக்க வேண்டும். அட்மினிஸ்ட்ரேஷன், கன்சாலிடேஷன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்யணும். இதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஏன்னா குருவானவர் 8ஆம் வீட்டிற்கு போகும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அவுட்ஃப்ளோ ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம கடனுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதில் வந்து முதல்ல என்ன செய்வாங்கன்னா முதல் 6 மாதம் இல்லை முதல் 6 வருஷம் நீ வந்து ரீபேமெண்ட், அதாவது நிறைய ஓவர் ஹெட்ஸுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ரீபேமெண்ட்ஸ்னு வரும்.
அப்போது கொஞ்சம் நம்ம உழைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடனை சரி செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமையிறது. இப்போ தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல்ஸ்னு எடுத்தோன்னா ஒரு வீடு வாங்கியிருப்போம், அது வாங்கியிருப்போம், அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு நீங்கள் பேங்க்குக்கு சர்வீஸ் பண்ணணும் இஎம்ஐ. அப்போ கொஞ்சம் கையை கடிக்கும், அதுக்கப்புறம் அது சரியாகும். கிட்டத்தட்ட அதுபோல் ஒரு நிலையை தான் நீங்கள் இந்த கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு வரவிருக்கிறது. ஏன்னா அந்த தனத்தை தரக்கூடிய குரு 8ஆம் இடத்தில் செல்லும் பொழுது அதிகமான செலவுகள் என்று சொல்கிறார். கையில் தனம் நிற்கவில்லை, அதிகமான செலவுகள் ஏற்படுகிறது என்பது அதோடைய அவுட்கம்மாக வருது. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஓரளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் தொழிலில் ஓரளவு கம்ஃபர்ட் லெவலில் கொடுப்பார். அதனால் அதிகப்படியான தொழிலில் வரக்கூடிய பேர்டன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா 9 மாதம் எப்படியோ நம்ம நிம்மதியாக வண்டியை ஓட்டிடலாம். இந்த கடைசி 3 மாதங்கள் இருக்குது பார்த்திங்களா, அப்போ இந்த 3 மாதங்கள் கொஞ்சம் தொல்லை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த குருவானவர், அந்த சனியானவர் 10ஆம் வீட்டுக்கு வந்து விடுகிறார். அது அக்டோபர் மாதம் எண்டில் 10ஆம் வீட்டுக்கு வரார். அப்புறம் பார்த்திங்கன்னா குருவானவர் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துடுறார். இப்போது 1க்கும் 10க்கும் உடைய குரு 8ஆம் வீட்டில் போய் உட்காரும் பொழுது என்னென்னா, வெளிநாடு போக வேண்டும், வெளிநாட்டில் வேலை வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கண்டிப்பாக நடக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் சில முக்கியமான ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டன்ஸ், அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு தேவைகள் ஏற்படும். அதுக்கு வேறு வழி இல்லை, அந்த தேவைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சில நேரங்களில் அது சுப விஷயங்களுக்கு கூட அது ஏற்படும். என்ன காரணம்? இந்த குருவானவர் 12ஆம் வீட்டையும் பார்ப்பதால் அது சுபமான ஒரு செலவுகள். அதாவது என்னுடைய மகனை நான் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிச்சேன், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்கிறேன், இந்த மாதிரி சுபமான செலவுகள்லாம் ஏற்படக்கூடியது, மனதுக்கு இனிமை தரக்கூடிய விஷயங்கள். ஆனால் செலவுகள் என்பது சற்று அதிகம்தான். அப்போது நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை விட செலவுகள் அதிகம். சரி, இப்போ பேங்க்கில் எனக்கு லோன்ஸு அது மாதிரி அது மேக்கப் பண்ண கிடைக்குமானா அது நிச்சயமாக கிடைக்கிறது. என்னென்னா 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது. தட் மீன்ஸ் பேங்க் லோன்ஸு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ பர்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படும் கடைசி 3 மாதங்கள். ஆனால் அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக உபயோகப்படுத்தக்கூடிய அளவில் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் வர முக்கியமான விஷயம். அதை நீங்கள் திறம்பட செய்வீர்கள், சரியான முறையில் செய்வீர்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2017ஆவது வருஷம் வந்து எப்படி பார்த்தோன்னா, மேலே 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 உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுத்து அதை கன்சாலிடேட் பண்ணி பெரிய விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையில் உங்களை புகுத்தி உங்களை வந்து உங்கள் நிலை, அதாவது இந்த ஒரு 10ஆம் படியிலேருந்து ஒரு 18ஆம் படிக்கு உங்களை உயர்த்தினேன் அப்படின்னா அது போல் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷமாகத்தான் இது அமையும். இந்த வருஷத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வேலைகள், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் அமையவிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு குரு மாற்றம் பெறுகிறது. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகப்படுத்தும், தலைவலி அதிகப்படுத்தும். 8ல், அதாவது 9லேருந்து 10க்கு போகிற குரு. அதே போல் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். 7லேருந்து 8ல் குரு போகிறார், 9லேருந்து 10ல் சனி வரார். இது 2 விஷயங்களை பார்க்கும் பொழுது 10ல் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் பேர்டன்ஸ் அதிகம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 8ல் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குது. இது 2ஐயும் சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக, அதாவது சனீஸ்வரன் 10ஆம் இடத்துல வரார் தொழில் சம்பந்தமாக. அப்போ சனீஸ்வர பிரீதிகள் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ அந்த சனீஸ்வர பிரீதிகளை தயவு செஞ்சு செய்யணும். செய்யும்போது தொழிலில் வரக்கூடிய அந்த பேர்டன்ஸுங்கிறது உங்களுக்கு குறையும். சனி பிரீதி அப்படின்னு சொல்லும்போது என்ன, சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுவது, சனீஸ்வரனை வணங்குவது, சனியுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆக்கப்பூர்வமான நன்மைகளை தரும். குரு வந்து 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு பயிற்சி அடைவதால் அந்த குருவுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோடு மட்டுமல்லாமல் லக்ஷ்மி பூஜை செய்வதும் உங்களுக்கு சிறப்புகளை தரும். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து, அதாவது நீங்கள் வந்து சனீஸ்வர பூஜை செய்யுங்கள். குருவுக்கான ஒரு ஆலங்குடியோ இல்லை திருச்செந்தூரோ போயிட்டு வாங்க. அதோடு இல்லாமல் லக்ஷ்மி நாராயணனை மனதார வணங்குங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வழி திறக்கும். அதனால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், அதிலிருந்தும் விடுபட முடியும்.
ஆனால் இந்த வருஷம் வந்து உங்கள் நிலையை பெரிய அளவுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமையும். அதனால் ஆனால் அந்த மாதிரி நிலை உயரும் பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கான உழைப்பும் தேவை. அதற்கான ஒரு மென்டல் டென்ஷன் எல்லாமே அதுக்கு ஒரு விலை உண்டு. அந்த விலையை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆனால் அற்புதமான வருடங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இது அமையவிருக்கிறது. உங்கள் நிலையை மாற்றக்கூடிய வகையில் அமையும். அது 2வது பகுதியில் அது அமையும். அதனால் மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் இது அமையவிருக்கிறது. இத்துடன் இந்த மீன ராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.